Hello guys, welcome back to our new video. Senju clan, Uzumaki clan and Uchiha. இந்த மூணு கிளான்ல எந்த கிளான் பவர்ஃபுல் அண்ட் இதுல யாருக்கு சாக்ரா ரிசோர்ன்றது அதிகம்? செஞ்சு கிளானை விட உசுமாக்கி கிளான் பவர்ஃபுல்லா? அண்ட் உசுமாக்கி கிளானை 5 நேஷனுமே சேர்ந்து அழிச்சாங்களா இல்ல அது ஒரு ஃபேக்கான நியூஸா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த மூணு கிளானோட ஒரு அனலைசிஸ் வீடியோ தான் இது. என்னோட சேர்ந்து நீங்களும் தான் அனலைஸ் பண்ண போறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் செஞ்சு கிளானோட ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் பிசியாலஜி அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், ஸ்டெமினாவா இருக்கட்டும், எல்லா கிளானோட செஞ்சு கிளானுக்கு தான் இங்க அதிகம். ஹையர் சாக்ரா ரிசோர்ஸ் தென் எனி கிளான், அதாவது இருக்கிற எல்லா கிளானை விட சாக்ரா ரிசோர்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க செஞ்சு கிளானை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ட் இப்போ உசுமாக்கி கிளானை பத்தி பார்க்கலாம். ஹை லைஃப் ஃபோர்ஸ், இங்க நிறைய பேர் லைஃப் ஃபோர்ஸுக்கும் சாக்ரா ரிசோர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுவோம். லைஃப் ஃபோர்ஸை பொறுத்தவரை இப்போ நார்மலா அதர் கிளான்ஸ் எல்லாம் 90ல இருந்து 100 வயசு வரை வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உசுமாக்கி கிளானை பொறுத்தவரை மினிமம் 150 to 200 இயர்ஸ் வாழ்வாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சீலிங் ஜுட்சூஸ், உசுமாக்கி கிளான்ட்ட இருக்க மெயின் வெப்பனே அவங்களோட சீலிங் ஜுட்சூஸ் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு 14 இயர்ஸ் ஒபிட்டோ 9 டெயில்ஸ் விட்டு அட்டாக் பண்றப்ப அட் த எண்ட் மினாட்டோ ஃபைனல் மூவ் ஆன ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி குஷினா அவளோட அடமண்டன் செயினை யூஸ் பண்ணி 9 டெயிலே பின் பண்ணிருப்பா. அதெல்லாம் ஒரு அண்டர் ரேட்டடான விஷயம். ஏன்னா 9 டெயில்ட்டெல்லாம் ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை யாராச்சும் புடிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஆனா இதே கான்செப்ட் ஹஷிராமா செஞ்சுட்டெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவரு சோலோவாவே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சாக்ரா ரிசர்வ் ஆர் செகண்ட் ஹையஸ்ட் சாக்ரா ரிசர்வ். இதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா உசுமாக்கி கிளானை பொறுத்தவரை பேசிக்காவே சாக்ரா ரிசர்வ்ன்றது ரொம்பவே அதிகம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு பியூர் உசுமாக்கியான நாகட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செஞ்சு கிளானை பற்றி பார்ப்போம். செஞ்சு கிளானை பொறுத்தவரை அவங்க ஆஷுரா உட்சுசுக்கியோட டைரக்ட் டிசெண்டன்ஸ், அதாவது சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட யங்கர் சன்னோட டைரக்ட் டிசெண்டன்ஸ். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் பாடி பவர்ஸ் எல்லாமே செஞ்சு கிளானுக்கு இங்கே பிளட் லைன் வழியாக பாஸ் ஆயிருக்கு. செஞ்சு கிளானை பொறுத்தவரை உசுமாக்கி கிளான் அளவு லைஃப் ஃபோர்ஸ் இல்லைனாலுமே அவங்களுக்குமே ஒரு டீசெண்டான லைஃப் ஃபோர்ஸ், ஸ்டாமினா, வைட்டாலிட்டின்ட்டு இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வார் ஏராளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷினோபி வேர்ல்ட்லேயே செஞ்சு கிளான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானாக கன்சிடர் பண்ணப்பட்டு வந்துச்சு. அவங்களோட ரைவல்ஸ் தான் இங்கே உச்சிஹா கிளான். செஞ்சு கிளான் மற்ற கிளான் மாதிரியே ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கை ஸ்பெஷலைஸ் பண்ணி இருந்ததே கிடையாது. செஞ்சு கிளானை பொறுத்தவரை பெருசாக எந்த ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் கிடையாது. பட் செஞ்சு கிளான்னாலே ஸ்பெஷல் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிஞ்சுட்சு, கெஞ்சுட்சு, தாய்ஜுட்சுன்ட்டு இது மூணுத்துலேயுமே அவங்க பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஹஷிராமா பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் உட் ஸ்டைல் யூசர். இதே டோபிராமா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வாட்டர் ஸ்டைல். நருட்டோ யூஸ் பண்ணுற ஷேடோ க்ளோன் இன்வென்ட் பண்ணதும் அவர் தான். அவங்க அப்பா மினாட்டோ யூஸ் பண்ணுற ஃப்ளையிங் ரெஜினை இன்வென்ட் பண்ணதும் அவர் தான். அண்ட் இதுல கொடுமை என்னன்னா சீலிங் ஜுட்சுலயே மாஸ்டரா இருக்க உசுமாக்கி கிளான்ட்டையே இவங்க சீலிங் ஜுட்சுவை லேர்ன் பண்ணிருக்காங்க. மற்ற கிளான் மாதிரியே ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸையே டிபெண்ட் பண்ணி இல்லாம அவங்க ஃபைட்டிங் ஸ்டைல்ல அவங்க பெஸ்டா இருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம்ன்ற மாதிரி. செஞ்சு கிளானை டிஃபீட் பண்றதுக்கு ஏன் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க ஹை சாக்ரா ரிசோர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் அவங்க லேர்ன் பண்ண ஜுட்சுஸும் தான். செஞ்சுனாலே 1000 ஸ்கில்ஸ்ன்றது தான் அதுக்கான மீனிங். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹஷிராமா எடுத்துப்போமே. 4th கிரேட் நிஞ்சா வார்ல நருட்டோ சக்ரா அண்ட் 9 டெயில் சக்ரா இது ரெண்டுத்தையுமே அங்க இருக்க ஷினோபி அலைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கப்ப ஹஷிராமா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி என்னால நம்பவே முடியல, ஹோல் ஷினோபி அலைன்ஸ்க்கும் அவனோட சாக்ராவை ஷேர் பண்றானா, கிட்டத்தட்ட அவன் ஏன் அளவு சாக்ராவை நெருங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே இல்ல இது 9 டெயில் சாக்ராவும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கேன்னு சொல்லுவாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த இடத்துல நருட்டோ 9 டெயில் சக்ரா ரெண்டுத்தையுமே சேர்த்து ஷேர் பண்ணியுமே அப்போதான் ஆல்மோஸ்ட் ஹஷிராமாவோட பேஸ் லெவலுக்கு மேட்ச் பண்ணிருப்பான். இன்னொரு வாட்டி சொல்றேன், ஈக்குவல் கிடையாது, ஆல்மோஸ்ட். ஓகே, இப்ப மங்கால மென்ஷன் பண்ண மாதிரியே சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட யங்கர் சன்னான ஆஷுரா கிட்ட சேஜ் பாடி இருக்கும். அதாவது ஸ்டாமினா அண்ட் பிசிக்கல் எனர்ஜி அதிகமா இருக்கும். அவங்க டிசெண்டன்ஸ்ல வந்தவங்க தான் இங்க செஞ்சூஸ். அப்படியே இங்க ஓல்டர் சன் இந்திரா கிட்ட வந்தோம்னா சேஜ் ஐஸ், அதாவது சாக்ரா பவர்ஸ் அண்ட் மென்டல் எனர்ஜி. இவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் இங்க உச்சிஹாஸ். இதுல இங்க உசுமாக்கி கிளான் தான் பவர்ஃபுல்ன்ட்டு எந்த ஒரு அபிஷியல்லையும் பெருசா மென்ஷன் பண்ணல. மேபி ஃபியூச்சர் புருட்டோ டூ ப்ளூ டெக்ஸ்ல அதிசயமா மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உண்டு. இப்போ ஒபிட்டோ சொன்ன மாதிரியே செஞ்சு அண்ட் உச்சிஹாஸ் தான் அந்த வார் பீரியட்லயே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. செஞ்சூஸை பொறுத்தவரை உச்சிஹாஸோட ஒரு படி மேலன்னு வச்சுக்கலாம். ஆனா அங்க ஒபிட்டோ உசுமாக்கி கிளானோட ஃபீட்ஸை பத்தி எந்த ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான். இப்போ நம்ம ஹஷிராமாவை தூக்கிட்டா செஞ்சு கிளான்ல யாரை பத்தி பெருசா பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஞ்சு மீன்ஸ் 1000 ஸ்கில்ஸ். அவன் தம்பி டோபிராமா செஞ்சுவே போதும் கிளானோட மொத்த வரலாறையும் பேச. இன்வென்ட் பண்ணது எல்லாமே ஓவர் பவர்டு ஜுட்சு.
ஜூட்ஸுஸ் அண்ட் அவர் சாவரப்ப கூட 20 எலைட் ஷினோபிஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு செத்துருப்பாரு. இருந்துமே அவர் எப்படி செத்தாருன்னு நமக்கு தெரியாது. அங்க டொபிராமா சமாளிச்ச ஷினோபிஸ் ஒரு மெயின் த்ரெட்டே இல்லைன்னு சொன்னாலுமே அங்க கின்கக்கோ அண்ட் கின்கக்கோ அதாவது கோல்ட் அண்ட் சில்வர் பிரதர்ஸ் இருந்திருப்பாங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா. உச்சிஹா கிளானோட ஷேரிங்கான ஓவர்வின் பண்ண இங்க ஃபிளையிங் ரெஜின், உச்சிஹா கிளானோட ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸுவை கவுண்டர் பண்ண இங்க வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜூட்ஸு. உச்சிஹா கிளான் தான் கென்ஜூட்ஸுலயே பவர்ஃபுல்னு பார்த்தா இங்க உச்சிஹா கிளானுக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்ஃபினிட் டார்க்னஸ்னு ஒரு அல்டிமேட் அண்டர் ரேட்டடான கென்ஜூட்ஸு. இதுக்கப்புறம் பேசினாலுமே பேசிக்கிட்டே போகலாம், ஏன்னா ஒவ்வொரு ஜூட்ஸுவும் அந்த ரகத்தில் இருக்கும். இன்னுமே சில பேர் உசுமாக்கி கிளானை 5 நேஷன் சேர்ந்து அழிச்சாங்க. ஸோ உசுமாக்கி கிளான் தான் பவர்ஃபுல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சீலிங் ஜூட்ஸுவெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சீலிங் ஜூட்ஸுவை ஒரு மெயின் த்ரெட்டாக கன்சிடர் பண்ணலாம், ஆனால் வெறும் சீலிங் ஜூட்ஸுவை மட்டுமே ஒரு ஃபீட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணி உசுமாக்கி கிளான் தான் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. சீலிங் ஜூட்ஸு அண்ட் லைஃப் ஃபோர்ஸை தவிர பெருசாக எந்த ஒரு ஃபீட்ஸுமே மென்ஷன் ஆகல. அண்ட் செஞ்சு கிளானை விட உசுமாக்கி கிளானுக்கு தான் சாக்ரா அதிகம் அப்படின்னு எந்த ஒரு ரிசோர்ஸ்லையும் மென்ஷன் ஆகல. அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், எந்த ஒரு ஃபீட்ஸையும் மென்ஷன் பண்ணாம அண்ட் சீலிங் ஜூட்ஸுவை மட்டுமே வச்சு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அவங்க சீலிங் ஜூட்ஸுவை த்ரெட்டா கன்சிடர் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணாங்கன்றது வேற. அதே எந்த நேஷன்னாலையும் தொட முடியாம 5 நேஷனும் சேர்ந்து அவங்க மேல போர் தொடுத்தாங்கன்றது வேற. ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இருந்த உசுமாக்கி கிளானை ஃபினிஷ் பண்ணணும்னா அப்ப இருந்த செஞ்சுலேருந்து ஒருத்தவரும் அண்ட் உச்சிஹாலேருந்து ஒருத்தவரே போதும். யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேவரட் எந்த கிளான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர் என்ன மாதிரியே உங்களுக்கும் எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வராத ஷினோபிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.